பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி உத்திரம் அப்படிங்கிற விழா எதனால் கொண்டாடப்படுகிறது? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பங்குனி உத்திரம்னா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிக்கவும் அதற்கான பதிலை நான் பதிவிடுகிறேன். சரி, பங்குனி உத்திரம்ங்கிறது தேவலோகத்தில், சொர்க்கலோகத்தில், இறைவனுடைய உலகத்தில் நடக்கிற ஒரு பண்டிகை. அதாவது இந்த திருநாளில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதாகவும், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாகவும், ஸ்ரீ வள்ளி தேவியை ஸ்ரீ முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டதாகவும் வரலாறு கூறுகிறது. அதனால் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணமான நாள் பங்குனி உத்திர நாள். அதனால் அந்த திருநள்ளாளில் எல்லா திருக்கோயில்லையும் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். பெருமாள் கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம். அதே போல் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயங்களில் திருக்கல்யாணம் நடக்கலாம். முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாளாகவும் அந்த பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் திருமணமாகாதவா இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துண்டு திருக்கல்யாணத்தை சேவிக்கும் போது சீக்கிரமேவே விவாகம் நடக்கிறதுக்கு பெருமாள் எம்பெருமானார் அனுகிரகிக்கிறார். அதே போல் ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசிக்கும் போது எப்படி அவர் வள்ளி தேவியை மணந்து கொண்டாரோ அதே போல அந்த அவருடைய திருமண நாளில் அவரை தரிசிக்கும் போது திருமணம் கைகூடி வரும். சரி, நமக்கு திருமணம் ஆயிடுத்த, நம்ம போய் சேவிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. போய் அந்த திருக்கல்யாணத்தை, அந்த தெய்வத்தினுடைய திருக்கல்யாணத்தை சேவிக்கும் பொழுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறது. சண்டை சச்சரவுகள் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். பிரிவுங்கிறது வராது. பிரிஞ்சு போன கணவன் சேர்ந்துப்பார், பிரிந்து போன மனைவி சேர்ந்து வருவா. அதனால் அந்த திருக்கல்யாணத்தை கணவனோ மனைவியோ தரிசிக்கும் பொழுது ஒற்றுமை மேம்படுகிறது. அதே போல் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ஸ்ரீ ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த ஜென்ம நட்சத்திரம், அவளுடைய பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அந்த திருநாளில் நம்ம அதே போல் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா நீராட்டு விழா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடக்கிறது. ஸோ இந்த நன்னாளில் இந்த உத்திர நட்சத்திரத்தில் அவளெல்லாம் சேவிக்கும் பொழுது, இந்த உத்திர நட்சத்திரத்தில் மகாலட்சுமி தாயாரை பெருமாள் ஆலயங்களில் சென்று தரிசிக்கும் பொழுது நமக்கு செல்வம் பெருகும், செல்வ செழிப்போடு வாழலாம். அதனால் இந்த திருநள்ளாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தரிசிக்கலாம். பெருமாள் ஆலயங்களில் எல்லா பெருமாள் ஆலயங்கள்லாம் கூட ஆல்மோஸ்ட் பெருமாள் ஆலயங்களில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அன்னைக்கு திருக்கல்யாண வைபவம் கண்டருள்வார். அதனால் அந்த நன்னாளில் திருக்கல்யாண உற்சவத்தை சேவித்து நம்மளால் ஆன முடிந்த உதவிகளை அந்த திருக்கல்யாணத்துக்கு உதவலாம். அன்னதானம் பண்ணுறாங்க கோயிலில். ஸோ ஹோமத்துக்கு நெய் பால் மாரி வாங்கி கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், இளநீ வாங்கி கொடுக்கலாம், பஞ்சாமிர்தம் கொடுத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம், பஞ்சாமிர்தத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி அனைத்து வகையான தேன் வாங்கி கொடுக்கலாம். அனைத்து வகையான அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுத்து இந்த பங்குனி உத்திர திருநாளில் இறைவனுடைய அருளை பெற்று குடும்ப ஒற்றுமையுடன், ஆயுள் ஆரோக்கியத்துடன், செல்வச் செழிப்புடன் வாழ அனைவரும் திருக்கோயிலுக்கு சென்று எம்பெருமானை வழிபட்டு இன்புற்றிருக்க பிரார்த்திக்கிறேன். சுபம்.